வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் எஃப்எம். நான் உங்க சூரியகுமார். இப்பதான் முறை நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போறோம். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிரைவர்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, 4 வீலர், 2 வீலர், லைட் மோட்டார் வெஹிக்கிள், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்லாம் ஓட்டுவாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு சிறிய விழிப்புணர்வு தகவல் தான். பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கம்பல்சரி வந்து சீட் பெல்ட் இருந்தா சீட் பெல்ட் வியர் பண்ணிட்டு போணும். அதேபோல வந்து ஃபோன் பேசிட்டு வந்து வாகனத்த ஓட்டவே கூடாது. ஃபோன் பேசின வாகனம் ஓட்டுறது வந்து டிராஃபிக் ரூல்ஸ் பிரகாரம் ரொம்ப தவறான விஷயம். அதேபோல வந்து டிராஃபிக் சிக்னல மதிக்கணும். ஆ சாலை விபத்து ஏற்படாம இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாலை விதிகள வந்து கடைப்பிடிக்கணும். அதிலுமே தெரிஞ்சுக்குவோம். வயலேட் த ரூல்ஸ் இருக்கக்கூடாது. பிரேக் த ரூல்ஸ், வயலேட் த ரூல்ஸ்லாம் இருக்காம, சாலை விதிகள வந்து கவனத்தோட அ பாதுகா இது பாதுகாத்து அது வழி நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, விபத்துகள் வந்து குறைக்கப்படும். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, அவங்க ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா செக்கப்பும் பண்ணிட்டு தான் வண்டி வாகனத்த தினமும் எடுக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா, டயர் பிரஷர் எவ்வளோ இருக்குன்னு முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கணும். டயர் பிரஷர் வந்து கரெக்ட்டா இருந்தா தான் வாகனத்த எடுக்கணும். அது மட்டும் இல்லாத அவங்களுக்கு சிக்னலு, லைட் எல்லாமே கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ஏபிசி ஃபோர் வீலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஏபிசி இருக்கும். ஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளட்ச்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். அதேபோல ஸ்டீயரிங் வந்து பவர் ஸ்டீயரிங் வந்து கரெக்ட்டா ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் வாகனத்த எடுக்கணும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து மழைக்காலத்தில வந்து வைப்பர் வைப்பர் வந்து கரெக்ட்டா ஒர்க் பண்ணா தான் வாகனத்த இயக்கவே முடியும். அதனால வைப்பர் கரெக்ட்டா ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் வாகனத்த எடுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி, எஸ்இடிசி, அப்புறம் கேபிஎன் டிராவல்ஸ், ரெட் பஸ் அது மாரி டிராவல்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்கலாம் வந்து இது மாரி ஜெனரல் செக் பண்ணி தான் லாங் டிரைவ் போவாங்க. அதனால வந்துட்டு வாகனங்கள்ல இவ்வளோ பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அ இதெல்லாமே டிரைவர்ஸ் எல்லாமே ஜெனரல் செக்கப் பண்ணணும். அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸா இருந்துச்சுன்னா, அதில ஸ்பீட் கவர்னர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கணும். இது எல்லாமே ஒரு சிறிய விழிப்புணர்வு தகவல் தான். டிரைவர்ஸ் வந்து நெறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியணும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் டிரைவரும் வந்து ரொம்ப லாங் டிரைவ் போற மாரி இருக்கும். அவங்களுக்கும் இந்த செய்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.